வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. அம்மா இதை பாருங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் இருக்கிற வரையும் இந்த வீட்டுல உங்களை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல மறுபக்கம் இந்த ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியோ வீட்டுக்கு வந்த உடனே, நீ யாரு பணியோட சேர்த்துக்க என் பிள்ளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவ சண்டை போட ஆரம்பிக்கிறா. என்னோட தம்பி இவன், என் புள்ள மாதிரி, நான் தான் இவனை பார்த்துவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீன் போடுறான். அவ்வளோ அக்கறைக்கிறவங்க நின்று பார்த்துக்கணும், சும்மா அங்கங்க ஊரு மேல போகக்கூடாது. நீங்க இல்லாதனால நான் செஞ்சேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேட்கறான். உடனே என்னமே பேச முடியாம வாயை மூடிட்டு ஒரு பக்கம் சைலண்டா நிக்கிறான். எதுக்குதான் சொல்றது, தன் வாயே தனக்கெதிரின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்றது இல்லைங்க, எல்லாம் ஆராய்ஞ்சு அறிஞ்சு தான் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பக்கம் சைலண்டா இருறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க இந்த சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் வேற லெவல சிந்திச்சு அருமையான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காருங்க. அப்படி என்னடா செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற எதுவும் இல்லைங்க, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவர் இருந்து வராரு. வந்த வேகத்துல செம்ம தட்டால் புட்டால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்ண சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ கடவுளே, என்னடா இது, இவ்வளவு பிரச்சனை மேல பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு கத்துறதுக்கு தாங்க முடியல. இதோ பாருங்க, இதோட விட்டுருங்க அந்த பிரச்சனையை, இதுக்கு மேல அந்த பிரச்சனை வளர்க்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சமாதானம் பேசின்னு இருக்காங்க. ஆனா சமாதானம் ஒரு பக்கம் ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. சரி, இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லபடியா தான் போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரி பரவாயில்ல, எவ்வளவோ நடந்துச்சு பிரச்சனை, இதுக்கு மேல பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, பார்த்துப்போம். இதுக்கு மேப்பில் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. சரி பார்ப்போம், இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு. சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து சூப்பரான அருமையான ஒரு விஷயத்த செஞ்சாருங்க. என்ன விஷயம் அது ஏதுன்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய போதுங்க. அப்படி ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிட்டு இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. சரி, அது மட்டும் இல்லாம கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அப்படியே சும்மா அவங்க பெரியமா இருக்காங்களே செம்ம கோவத்துல இருக்காங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படி இப்படி நோனி நீனி அப்படியே சும்மா வாயை முடங்குறாங்க. ஒரு பக்கம் அப்படி இப்படி லுட்டு லொசுக்குறாங்க. என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் வாயை திருப்பி இது பண்ண இருக்காங்க. சரி, இதுக்கு மேல பேசினா வேலைக்கு ஆகாது, சைலண்டா மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அமைதியாயினும் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்றது பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிய போதுங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அருமையான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அப்படி என்ன விஷயம் பண்ணாங்க எதிரா பண்ணாங்கன்றது கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம ரஞ்சித் இருக்காங்கல்ல, அவங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உன் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னோட ஆட்டத்தை பாரு, இனிமே என்னோட ஆட்டம் சாதாரணமா இருக்காது, அதிரடியான ஆக்ரோஷமான ஆட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் பயம் வந்துருது. ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்ணு சொல்லிட்டு தெரியாம பயத்துல ஒரு பக்கம் கிடுகிடுத்து போயின்னு இருக்காங்க. என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இதுல எதனா உள்கூத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க தீவிரமா. பாப்பா உள்கூத்து இருக்கா என்ன குத்து இருக்கான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. பொறுமை கடல் எனும் பெரிதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.